அவசியமான கீழ்ப்படிதல். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:29. பல நேரங்களிலே மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறோம், ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோமே. மனிதர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திலே கீழ்ப்படிவது அவசியம்தான். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறதே. கீழ்ப்படுகிற இருதயம் வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே அவசியம் இல்லாமல் இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய எதிர்காலத்தை, சொர்க்கலோகத்தை இழந்து போய்விடுகிறோமே. பேதுருவும் அப்போஸ்தலரும் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது மனிதர்களுக்கு அல்ல, தேவனுக்கே கீழ்ப்படிந்தார்கள். விளைவு எவரும் செய்ய முடியாத அற்புதம் அங்கே நடைபெற்றதை பார்க்கிறோமே. கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையிலும் உள்ளே இருந்த அப்போஸ்தலர் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனை இவ்வுலகில் எவராலும் அடக்கி ஆள முடியாது என்பதற்கு நல்லதொரு சான்று அந்த சான்று அல்லவா? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மனுஷர் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது என்பதை அறிந்திருந்தனர் அன்றைய அப்போஸ்தலர்கள். இன்றைய விசுவாசிகளும் இன்றைய ஊழியர்களும் அதை அறிந்திருக்கிறோமோ? ஆனால் இன்றைய விசுவாசிகள் பலர், இன்றைய ஊழியர்கள் பலர் தேவ பயத்தோடு அதிகமாய் மனிதர்களை கண்டு பயப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. மனிதனை பிரியப்படுத்தினால் தேவனை பிரியப்படுத்த இயலாது என்பதை அறிந்தவர்களாய், முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உடையவர்களாய் நம்முடைய இருதயம் மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. ஆனால் இதை அறிந்திருந்தாலும், தெரிந்திருந்தாலும், புரிந்திருந்தாலும் இன்றைக்கு பல நேரங்களிலே உயர் அதிகாரிகளால், இன்னும் பல்வேறு நபர்களால் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாய் இருந்தாலும் கீழ்ப்படிந்து விடுகிறோமே. அன்றைக்கு தானியேல் 30 நாளளவும் ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்டு அப்படி செய்யவில்லை என்றால் சிங்க கெபிதான் என்று சொன்னாலும் எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க கைகளை உயர்த்தி யெகோவா தெய்வத்தை மாத்திரம் வணங்குவதற்கு தன்னை அர்ப்பணித்தானே. அதனால் பல்வேறு விளைவுகள் அவன் வாழ்க்கையில வந்தாலும் அது நிமித்தமாய் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதே. ராஜா சந்திக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, ராஜ்யங்களையும் அசைத்தார். யோசேப்பு போத்திபாரின் மனைவிக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை அறிந்திருக்கிறோமே. இன்றைக்கு நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம், எதற்கு கீழ்ப்படுகிறோம் நிதானித்து அறிந்து கவனமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கலாமா? பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:19 அப்படியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை உணர்ந்தவர்களாய் எந்த காரியத்தில் எதற்காக கீழ்ப்படுகிறோம் என்பதை அறிந்து கவனமாய் வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம்.